வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் வைத்தியம் ஓர் உறுதியின் அடையாளம். நம்ம எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் இப்போது டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த லைஃப் ஸ்டைலை நம்ம லீட் பண்ண முடியுங்கிற கட்டாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் நாளுக்கு ஒரு டெக்னாலஜி அப்டேட் வந்தாலும் நம்ம ஈஸியாக அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே பேசிக்காகவே டெக்னாலஜி பற்றி ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு டெக்னாலஜி பற்றியான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக ரூரல் இந்தியா டெக் ஸ்கில் எம்பவர்மெண்ட்ங்கிற அமைப்பு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் பள்ளி மாணவர்களை சந்தித்து அவங்களுக்கு ஏஐ பற்றியும் ஃபியூச்சர் டெக்னாலஜி பற்றியும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற பூவநாதபுரம்ங்கிற வில்லேஜில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களை சந்தித்து தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஒரு தேசத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் கிராமங்கள் எளிமை மற்றும் அமைதியின் இருப்பிடமாக திகழ்கின்றது. அவை நாகரிகத்தின் வேர்களை தாங்கி இருக்கும் அனுகூலம். கிராமங்களின் எதிர்காலம் நிலையான வளர்ச்சியில் உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது, நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் இடையே சமநிலை ஏற்படுத்துவது, இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளையும் தகர்த்தெறிந்து முன்னேறிக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு கிராமங்களே சான்று. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பூவநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூரல் இந்தியா டெக் ஸ்கில் எம்பவர்மெண்ட் என்ற அமைப்பும், ஐயனாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை மற்றும் புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏஐ மற்றும் ரொபாட்டிக்ஸ் பற்றிய விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. ரூரல் இந்தியா டெக் ஸ்கில் எம்பவர்மெண்ட், ஷார்ட்டாக சொல்லணும்னா ரைட். இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக நாங்கள் நிறைய ரூரல் ஏரியாஸில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டெக் ஸ்கில் எம்பவர்மெண்ட் பற்றி நாங்கள் ரீச் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அது முக்கியம் அப்படின்னா, நம்ம எந்த கண்ட்ரி ரொம்ப ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியா தான். அப்படி ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரியில் டெக் ஸ்கில் எம்பவர்மெண்ட்டுன்றது ரொம்பவும் அவசியமானது. ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனே டெக் ஸ்கில் எம்பவர்மெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற இந்தியாவில் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். அதுவும் வாய்ப்பு கிடைக்காத கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு, அதுவும் ரூரலில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் பிரின்சிபல் அண்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா சப்போர்ட் கொடுக்குறனால நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எங்களுக்கு யூகோட் இன்டெலிஜென்ட் சொல்யூஷன்ஸ் சென்னை அவங்க எங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஏஐ பேஸ்டாக பழகிறதுக்கு நிறையா சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. எங்கள் பசங்க அதுலேருந்து நிறையா பழகி நிறையா இனோவேஷன்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நிறையா ப்ராஜெக்ட்ஸ், நிறையா இனோவேஷன்ஸ், நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அதை நாங்கள் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். அதில் ஒரு முயற்சியாக தான் இந்த வீக் நாங்கள் இந்த பூவநாதபுரம் ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூல் சில்ட்ரனை எஜுகேட் பண்ணியிருக்கோம். நல்ல நிலங்களை தேடி நாமும் விதை விதைக்கின்றோம். நாம் விதைக்கின்ற ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வளர்ந்து பலன் தருகிறது. அதுபோல பள்ளியில் துள்ளி திரியும் கால் முளைத்த பட்டாம்பூச்சிகளாக ஓடி விளையாடி கொண்டிருக்கும் மாணவர்களும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் வளரும் அறிவியலை புகட்டி வழிவகுத்து தருகிறார்கள். முடியும் என்பதை முடித்து காட்டு, முடியாததையும் முயற்சி செய்து காட்டு, முன்னேற நினைப்பவர்களை முன்னிறுத்தி காட்டு என்ற நம்பிக்கையுடன் மாணவர்களுக்கு வழிகாட்டவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளை மனம் கொண்ட பிள்ளைகளை அழைத்து உரையாடுகிறார்கள். ஏஐ தொழில்நுட்பத்தோட பயன்கள் என்ன, அது இன்றைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, அதை நம்ம கற்றுக்கிட்டு அடுத்து நம்மளோட ஜென்ரேஷனுக்கு எப்படிலாம் அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி எங்களோட துறை தலைவர் வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் என்னென்னு தெரியுமா?
ஒரு ரோபோவை ட்ரெயின் பண்ணுறது. இப்போ நம்ம இந்திரன் படம் பார்க்குறோம்ல, அந்த படம் பார்க்கும்போது நம்மள்கிட்ட அதே மாதிரி ஒரு ரோபோ இருந்தால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும்னு தோணுதில்ல, அதுதான். இப்போ அதே மாதிரி டெக் ஸ்கில் எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நாளைக்கு வந்து எந்த ஃபீல்டில் வேணால் போய் வேலை பார்க்கலாம். ஆனால் எந்த ஃபீல்டில் வேலை பார்த்தாலும் டெக்னாலஜிக்கல் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. ஓகேவா? மாணவர்களின் தொலைநோக்கு சிந்தனை பெருகி அறிவுத்திறன் மேம்படவும், ஆற்றல் மிகுந்த ஆக்கத்துடன் ஊக்கமும் தந்து அறிவியல் உத்திகளை கண்டறிந்து பயிலும் கல்வியுடன் அறிவியலையும் பழகிக்கொள்ள கற்றுத்தருகிறார்கள். எதிர்காலத்தில் விழிப்புடன் செயல்படவும் அறிவு திறவுகோல் திறந்துவிடும் சாவியாக மாணவர்கள் சிறகடிக்க வானமாக இருக்கின்றார்கள். அதில் பயணிக்க மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல செயல் வடிவ திட்டங்கள் வாயிலாக கரம் பிடித்து அழைத்து செல்கிறார்கள். ஸோ ஏஐ அப்படிங்கிற சொல்கிறப்ப நார்மலாக ஹியூமன்ஸ்க்கு வந்து இன்டெலிஜென்ஸ் நேச்சுரலாக லாடே கொடுத்துருக்காரு. ஸோ அது இருக்கிறதுனால ஸோ நம்மளால் ஒரு பொருளை எடுக்கிறதுக்கோ இல்லை இதை தொட்டால் சுடும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோ நார்மலாகவே நமக்கு வந்து அந்த அறிவுங்கிறது வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ரோபோட்ஸ் கொடுக்குறப்ப ரோபோட்ஸ் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் லாங்குவேஜ். நம்ம லாங்குவேஜை மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். ஸோ அது வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கிறப்ப ஸோ அது கலர்ஸை வந்து நம்பர்ஸாக எடுத்துக்கும். அண்ட் தென் அதோட வெயிட்ஸு அண்ட் தென் எல்லாத்தையுமே என்ன செய்யணும், நம்பர்ஸாக எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பைனரி ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது என்ன செய்யணும், லேர்ன் பண்ணுது. ஐயனார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ரூரல் இந்தியா டெக் ஸ்கில் எம்பவர்மெண்ட் குழுவோடு சேர்ந்து கிராமப்புற மாணவர்களுக்கு உதவும் வகையில் இந்த பயிற்சி வகுப்புக்கு தேவையான கம்ப்யூட்டர் புரோகிராம்களை வடிவமைக்கிறார்கள். பள்ளிகளுக்கு சென்று வகுப்பும் எடுக்கிறார்கள். தேவையான கம்ப்யூட்டர், லேப்டாப், ப்ரொஜெக்டர் போன்ற உபகரணங்களை தந்து உதவி செய்கிறார்கள். மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஏஐ தொழில்நுட்பம் பற்றி அறிமுகம் தருகிறார்கள். டிஜிட்டல் டி-ஷர்ட் மூலம் காட்சி விளக்கம் தந்து மாணவர்கள் மனதில் உடல் ஆரோக்கியம் பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறார்கள். சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் எல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஆனால் நம்மளுக்கு இப்போ பார்க்கும்போது என்ன தெரியுது, இதெல்லாம் நம்ம ஜான்சியோடது மாதிரி இருக்கா? ஆனால் இது வந்து ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி. உடம்புல லங்ஸ்ன்னு சொல்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தியா? இப்போ அந்த லங்ஸுங்கிறது இந்த 2 பகுதியும். இது மாதிரி நிறையா பண்ணலாம். நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோயிலில் உள்ள சரியா ஒரு கும்பாபிஷேகம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கூட இந்த டிஷர்ட்டில் கொண்டு வரலாம். இல்லை சந்திரயான் ராக்கெட் விட்டாங்க இல்லையா, அந்த ராக்கெட் எப்படி லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத கூட இந்த டிஷர்ட்டில் இந்த பேட்டர்ன் மூலம் கொண்டு வரலாம். மொபைல் ஆப் மூலம் பார்க்கும்போது மாணவர்கள் உற்சாகம் வந்து இதயம், நுரையீரல் இயக்கம் பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். வேற கல்லீரல். இந்த டிஷர்ட்டில் வந்து நான் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இவங்க எனக்கு காமிச்சாங்க, அது நல்லா இருந்தது. அப்புறம் ஏஐனா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏஐ மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. புக்கில் படிக்கிறத விட இப்படி படிக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்துச்சு. ஏஐக்கு பின்னாடி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது எனக்கு. அறிவுசார் புதுமையான விஷயங்களை வேடிக்கையான முறையில் சொல்லும்போது அதை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அவர்களுக்கு தானாக வருவதாக தன்னார்வலர்கள் சொல்கிறார்கள். இந்த டிஷர்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட டெக்னாலஜி பேர் வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்னென்னா, ஒரு செயற்கையான விஷயத்தை ஒரு ரியல் இமேஜ் மூலமாக இம்போஸ் பண்ணி காமிக்கிறது. இப்போ டெக்னாலஜிக்கல் ஸ்கில்லை வந்து பசங்களுக்கு சொல்லித்தரது, அதுவும் புரிகிற மாதிரி சொல்லித்தரதுன்றது ரொம்பவே ஒரு சேலஞ்சான விஷயம். அது அவங்களுக்கு போர் அடிக்காமலும் இருக்கணும், அதே மாதிரி அதை மேலும் மேலும் கற்றுக்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் வந்து எங்கள் யூகோட் இன்டெலிஜென்ஸோட இனிஷியேட்டிவ் இந்த டிஷர்ட்டு. இது மூலமாக
நம்ம அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி பற்றின தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை நம்ம தூண்ட முடியும். ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்ன அப்படின்றத ஒரு சிம்பிளிஃபைடாக அவங்க கற்றுக்குவாங்க. இது மூலமாக அவங்களோட பாடி பார்ட்ஸை பற்றின தெளிவான ஒரு அறிவு கிடைக்கும். அது மூலமாக அவங்க நிறைய கற்றுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்கனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுப்பாங்க. இப்படி ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது மூலமாக கிடைக்கிற நாலேஜ் வந்து என்றைக்குமே வந்து அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. தியரிட்டிக்கல் நாலேஜோட இந்த மாதிரி கேமிஃபைடாக இன்ட்ராக்டிவான லேர்னிங் இருந்தால் தான் வந்து பசங்களுக்கு வந்து என்றைக்கும் மறக்கவும் மறக்காது. இந்த டெக்னாலஜி மேலே ஒரு ஆர்வமும் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்குலாம் கேம்ஸ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா? கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறதுனா எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ரொம்ப நேரம். சரி, கம்ப்யூட்டர் கேம்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி விளையாடுவீங்க? டச் ஸ்க்ரீன், மவுஸ். இப்போ இதை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக விளையாடுற கேமை பார்ப்போமா? டிஜிட்டல் கல்வி அறிவு மூலம் கிராமப்புற மாணவர்களின் அறிவு மேம்பட மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் தொடுதிரை தொடாமல் கணினி பயன்படுத்தும் வகையில் கற்பிக்கப்படுகின்றது. மாணவர்களுக்கு AI பற்றி விளையாட்டு மூலமாகவே இந்த அறிவியல் கல்வியை பயிற்றுவிக்கின்றனர். தொடுதிரையை அல்லது மவுஸை தொடாமலேயே இயக்குவது எப்படி என்பதை பற்றி செயல் விளக்கம் தருகிறார்கள். பைத்தான் புரோகிராம் மூலம் அவர்களின் கை அசைவுகளை வைத்து இடது, வலது, மேல் மற்றும் கீழ் அசைவுகளால் இந்த விளையாட்டுகளை வடிவமைத்திருக்கிறார்கள். ஏஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஹேண்ட் அப்படி காமிச்சோம் அப்படின்னா அந்த கெஸ்டர் அதை ரெகக்னைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதை இப்படி பண்ணோம் அப்படின்னா ஹிட் பண்ணி நமக்கு வந்து ஸ்கோர் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேயா? இதே நம்ம பீஸை போயிட்டு ஹிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கோர் வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆகும். இது எல்லாமே நம்ம எந்த டச் ஸ்க்ரீன் எதை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம ஹேண்டை வச்சே வந்து யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி வந்து இருக்கும். கை தொடாமலே கை அசைவை வைத்து கால்குலேட்டர் பயன்படுத்துவது மாணவர்களுக்கு புதிதாக இருந்தது. கேமரா இன்புட்டில் நம்மளோட ஹேண்டை வந்து ட்ராக் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து மொத்தம் 21 பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்மளோட ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் ஒவ்வொரு 3 பாயிண்ட்ஸ், அப்புறம் நம்மளோட ஹேண்டோட சென்டர் ஒன்று சேர்த்து மொத்தம் 21 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 21 பாயிண்ட்ஸ் வந்து அதை ட்ராக் பண்ணி நம்மளோட ஹேண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை ரெகனைஸ் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளோட ஹேண்ட் வந்து நம்மளோட கரண்ட்டாக நம்ம கேமராவில் எந்த பொசிஷனில் இருக்கிறத ட்ராக் பண்ணி அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். நம்மளோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து இன்புட்டாக நம்மளோட மவுஸுக்கு கொடுக்குறோம். இந்த வகையான ப்ரோக்ராம் மூலம் பாஸ்வேர்ட் எடுப்பது மற்றும் கைரேகை ட்ரேஸ் பண்ணுவது போன்ற சைபர் கிரைம் செயல்களை தடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இப்போ நீங்கள் ப்ளேலாம் பண்ணீங்க இல்லையா, கேம்லாம் மஸ்ட் எக்ஸ்ட்ரீமேட், அதாவது ஒரு ஹேண்டை ரெகனைஸ் பண்ணி ஒரு வெப்கேம் மூலயமாவே நீங்கள் வந்து டச் பண்ணாமே அதை வந்து அந்த மஸ்கிட்டோ கிளிக் பண்ணி பாயிண்ட்லாம் இது ஸ்கோர்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஒரு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் வச்சே யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்க. இது எல்லாமே ஏஐ மூலிமா நம்மளால் பண்ண முடியும். இது நாங்கள் ஏன் உங்களுக்கு வந்துட்டு பண்ணுறோன்னா, இது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இந்த மாதிரி ஏஐ வச்சு இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும்ன்ட்டு. ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்மளால் டச் பண்ணாமையே எல்லா ஒர்க்கையும் பண்ண முடியும். இப்போ மொபைலில் கூட வந்துட்டு நம்ம டச் பண்ணி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு நம்ம ஹேண்டை வச்சு எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிவி சேனல்லேருந்து இந்த மாதிரி ரியல் டைம்லேயுமே ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதே டெக்னிக்கில் கார் ரேஸ் விளையாட்டும் வடிவமைத்திருக்கிறார்கள். கை தொடாமலேயே கார் ஓட்டும் விளையாட்டு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இப்போல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்களா, ரோட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. நீங்கள் சாதாரணமாக ஏறி காரில் உட்காந்தாலே அதுவே ட்ரைவ் பண்ணி போகுது பார்த்தீங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி கார்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நார்மலாக ஒரு பர்சன் உட்காந்திங்கன்னா
நீங்கள் எங்கிட்டு போகணுங்கிறத நீங்களே விஷுவலாக இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கரெக்டாக. அந்த கார் எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் ஹேண்ட் வச்சு ஒரு கெஸ்டர் ஒர்க் பண்ணும்போதோ நீங்கள் எங்கிட்டு மூவ் பண்ணணும், லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணுமா ரைட் சைட் டர்ன் பண்ணுமா, சப்போஸ் ஏதாவது கார் ஆப்போசிட்டில் வந்தால் பிரேக் பண்ணணும் பார்த்தீங்களா, ஏன்னா இடிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ்லாம் நம்ம இது பண்ணுறதுக்காக தான் ஹேண்ட் கெஸ்டர் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி நாங்கள் கார் செஞ்சுருக்கோம். ஓகேவா, நார்மலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணாலே போதும், கார் ஸ்லோ ஆகிரும், கார் பிரேக் பண்ணி ஸ்டாப் ஆகிரும். ஓகேவா, ஏன்னா எங்கேயும் இடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. இப்போ எப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகுதா நம்ம காரு, இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஹேண்டை வச்சு நம்ம காரை ரெகனைஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இல்லைனா நம்ம எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சப்போஸ் ரிவர்ஸ் வர வேண்டியிருக்கு, சப்போஸ் எங்கேயாவது கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியிருக்குன்னா நம்ம ஹேண்டை நல்லா மூவ் பண்ணிட்டா போதும், நம்ம கார் எப்போ போல கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து நான் பார்த்த இந்த கேமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக தோணுச்சு, இன்னும் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி வந்து இங்கே ஹைடெக் லேபில் வந்து ஏஐன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதில் நிறையா கேம்ஸ் நாங்கள் விளையாண்டோம். அது மாதிரி நான் பெரிய நாளுக்கப்புறம் அது மாதிரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது விளையாட பார்க்கவும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து நம்ம கையில் தொடாமலே கையை வச்சே நம்ம வந்து அப்படியே விளையாடுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஹோட்டலில் சப்ளையர்ஸாக ரோபோக்கள் இருக்குது. அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. இந்த பிளேட்டை இப்படி பிடிக்கணும், இப்படி நடந்து போகணும், அந்த டேபிள்ஸில் போயிட்டு சர்வ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இன்றைக்கி ஒவ்வொரு துறையாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்யூச்சரில் நம்ம வீட்டிலையே 2 பிள்ளைகளுக்கு பதிலாக 2 ரோபோ வாங்கி வச்சுருப்பாங்க, இந்தந்த வேலைகளுக்கு இந்த ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரியா, அதனால் நீங்களும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற துறை பற்றி நிறைய படிக்கணும். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடந்ததுலேருந்து யார் யாருக்கெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படிக்கணும், நம்மளும் இதில் ஒரு வல்லுநராக வரணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது, கைதூக்க பார்க்கலாம். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மேற்கொண்டு படிக்க ஆர்வம் இருந்தால் அவர்களுக்கு வாரம் 2 நாட்கள் சிறப்பு கணினி பயிற்சி வகுப்புகளை துறை சார்ந்த தன்னார்வல மாணவர்கள் இலவசமாக சொல்லித்தந்து கணினி துறையில் வளர உதவி செய்கிறார்கள். போதனையை தவிர, தியரி கிளாஸு ப்ராக்டிக்கல் கிளாஸை தவிர எங்கள் கல்லூரி மாணவர்கள் அவர்களாகவே பயிற்சி எடுக்க வேண்டும். இதற்காக எங்களுடைய யுக்தி என்ன என்றால், எங்கள் கல்லூரி மாணவர்களை நாங்கள் ட்ரெயினராக மாற்றுகிறோம். அவர்கள் ட்ரெயினராக மாறி மற்ற மாணவர்களுக்கும் மற்ற கல்லூரி மாணவர்களுக்கும் மற்ற ஸ்கூல் மாணவர்களுக்கும் எங்கள் கல்லூரி மாணவர்கள் நேரடியாக சென்று பயிற்சி அளிக்கிறார்கள். இந்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏஐ பற்றி படிப்பதற்கும் அதற்கு தயார்படுத்துவதற்கான அடித்தளத்தையும் துவக்கி வைக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இவர்களின் களப்பணி மாணவர்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. சென்னை ரூரல் இந்தியா டெக் ஸ்கில் எம்பவர்மெண்ட் அமைப்பின் மூலம் இணைந்து சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி கன்னித்துறையும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நாள் சிறப்பு பயிற்சி முகாம் வழங்கினர். கணினி அறிவியல் சம்பந்தமாகவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்பாகவும் பல்வேறு கருத்துக்களை மாணவர்களிடையே வழங்கினர். அது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. இதை அறிந்ததன் மூலம் கிராமப்புற மாணவர்கள் வருங்காலத்தில் இந்த கணினி அறிவியல் துறைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறைக்கும் செல்வதற்கு அந்த மாணவர்களுக்கு மிகவும் இந்த ப்ரோக்ராம் ஒரு உத்வேகமாக அமைந்தது. எங்களது பள்ளி கிராமப்புற பள்ளி தான். மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் தான். அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்து அந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய மிக சிறப்பான விளக்கத்தையும் கொடுத்து அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் மிக நன்றாக செய்ததற்கு என் பள்ளி சார்பில் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்மால் முடியும் நிகழ்ச்சியில் கோவநாதபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஏஐ பற்றியான ஒரு விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராம் நம்ம பண்ணோம். மாணவர்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபியூச்சரில் நம்ம ஏஐ பற்றி படிக்கவும் இந்த டெக்னாலஜியை நம்ம கோர்ஸாக எடுத்து படிக்கலாங்கிற ஆர்வமும் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம்.
மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.